வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போறோம். 1 கப் கோதுமை மாவும், ஒரு நல்லா பழுத்த வாழைப்பழமும் இருந்தா போதும். இந்த ஸ்வீட்ட 5 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுல பாதி அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த 5 பொருள் மட்டும் போதுங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸியில தண்ணி சேர்த்து நல்லா அரைக்க போறோம். நம்ம அரைக்க போற மாவு ரொம்ப தண்ணியாட்டாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கணுங்க. அதாவது ஒரு கரண்டியில எடுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விழுகணும். நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்ல சூடு பண்ணிக்கலாங்க. கல்லு நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு குழியிலையும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சு போயிடும். திடீர்னு வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷத்துல ஸ்வீட் செஞ்சு கொடுத்துர்லாங்க. அதுவும் இல்லாம இப்ப குழந்தைங்களுக்கு வேற ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குங்க. அவங்களும் டெய்லியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மளும் டெய்லியும் புதுசா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பணியாரக்கல்ல காய வைக்கிறதுல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா புகை வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆயிருங்க. இந்த ஸ்வீட்டை இன்னும் சில பேர் வேற மாதிரி செய்வாங்க. அதாவது மாவை இன்னும் கொஞ்சம் கெட்டியா அரைச்சிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம அப்படி பண்ணும்போது எண்ணெயும் ரொம்ப அதிகமா இழுக்குங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வராது. இதுவே பணியாரக்கல்ல செஞ்சீங்கன்னா எண்ணெயும் நம்ம வேணுங்கிற அளவு கம்மி பண்ணிக்கலாங்க. ஷேப்பும் அழகா குட்டி குட்டியா ரவுண்டா இருக்கும். இப்ப பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான கோதுமை பணியாரம். இன்னைக்கு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.